செய்திகள். பயணியர் நிழற்குடையா, டூ வீலர் ஸ்டாண்டா, காந்தி மார்க்கெட் பேருந்து நிறுத்த அவலம். திருச்சியின் மைய வியாபார பகுதி காந்தி மார்க்கெட் பேருந்து நிறுத்தம் வழியாக நாள் ஒன்றுக்கு சராசரியாக 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் செல்லக்கூடிய சாலையாகும். திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் கடந்த வருடம் மட்டும் 30க்கும் மேற்பட்ட பேருந்து பயணியர் நிழற்குடைகளை திறந்து வைத்துள்ளார். அதில் முக்கியமானது இந்த காந்தி மார்க்கெட் பயணியர் நிழற்குடையாகும். மாநகராட்சி நிதியில் பல லட்சம் ரூபாய் செலவில் இந்த நிழற்குடை அமைக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரால் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த நிழற்குடையை பயணிகள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காந்தி மார்க்கெட் வருவோரின் இருசக்கர வாகனங்கள் எப்பொழுதும் இதை சுற்றியே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த நிழற்குடையில் பெரும் பகுதியை ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். இது தவிர யாசகம் பெறுபவர்கள் எப்பொழுதும் இந்த கலர் கொடியில் தூங்குவதற்கு பலர் பயன்படுத்துகின்றனர். மேலும் வியாபாரம் செய்வோர்கள் தங்கள் பொருட்களின் மூட்டைகளை அடுக்கி வைப்பதற்கு இந்த நிழற்குடையை தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாலும் பயணிகள் இந்த நிழற்குடையை பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. பயணிகள் இல்லாததால் பேருந்துகளும் சற்று தூரம் தள்ளியே ஆட்களை ஏற்றி இறக்குவதால் அந்த பகுதி கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகிறது. அருகிலேயே காவல்துறையினர் எப்பொழுதும் இருந்தும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடிவதில்லை. ஆகவே சட்டமன்ற உறுப்பினரால் திறந்து வைக்கப்பட்ட பயணியர் நிழற்குடையை பேருந்து பயணிகள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக டூ வீலர்களை அப்புறப்படுத்தியும் யாசகம் பெறுபவர்களை மாற்றிடத்திற்கு ஏற்பாடு செய்யவும் வியாபாரிகள் தங்களது சொந்த தேவைக்கு பயன்படுத்தி வருவதையும் தவிர்த்தால் மட்டுமே பயணிகள் பேருந்து நிழற்குடையை பயன்படுத்த முடியும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நடவடிக்கை எடுக்குமா மாநகராட்சி நிர்வாகம்? உங்கள் கலாம் குரல் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தி வாசிப்பாளர் சக்தி அபி.